தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அஃதே வாழ்கொண்ட கண்ணினார் யாரே வடிவினை முடியக் கண்டார் என்று மிதிலையில் ராமர் வீதியோடு போகும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் அப்படியே ராமரோட அழகை பார்த்து சொக்கி போனார்களாம். தோள் கண்டார் தோளே கண்டார். அவரினுடைய தோல்ல போய் யாருடைய பார்வை விழுந்ததோ அங்கிருந்து அந்த பார்வையை திருப்ப முடியல, தோளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு சிலரினுடைய பார்வை தாள் கண்டார் தாளே கண்டார், திருவடியில போய் முதல்ல விழறதான். அந்த திருவடியை பார்த்தவா திருவடியையே பார்த்துட்டு இருக்கா. வாழ் கொண்ட கண்ணினார் யாரே வடிவினை முடிய கண்டார். இப்படி தோளை பார்த்துட்டே இருக்கும் பொழுது பெருமாள் தாண்டி போயிடுறார். புறப்பாடாகி வரும் பொழுது அவர் பாட்டு அவர் போயிட்டே இருக்கார். அப்படி போயிடச்ச பார்த்தவ தோளை மட்டும் பார்த்தோம், பெருமாளினுடைய முழு வடிவழகையும் பார்க்கல, அதுக்குள்ள பெருமாள் தாண்டி போயிட்டாரே அப்படின்னு நொந்துக்கிறாளாம். திருவடியை பார்த்தவ திருவடியை பார்த்தோம், முக அழகை கூட பார்க்கல, அதுக்குள்ள பெருமாள் தாண்டி போயிட்டாரேன்னு. அப்போ சரியா பார்க்கலையோன்னா அப்படி இல்லையா, வாள் கொண்ட கண்ணினார், வாள் போன்ற கூர்மையான பார்வை அவளுக்கு, அவ கண்ணிலிருந்து எதுவுமே தப்பாது. அவர்களால் கூட வடிவினை முடிய கண்டார்னு பார்க்க முடியலையாம். வாள் கொண்ட கண்ணினார் யாரே வடிவினை முடிய கண்டார். எவ்வளவு கூர்மையான பார்வை இருந்தாலும் அந்த அழக பூர்ணமாக அனுபவிக்க முடியலைன்னு அப்படி ஒரு அழகா ராமரினுடைய அழகு. இன்றைக்கு நம்ம பெருமாள் அந்த மாதிரி அழகா ஆஞ்சநேயர் அப்படி ஏழை பண்ணி இருக்க ராமராக இன்னைக்கு அலங்காரம். அப்படி ஒரு அழகா அவரை பார்க்க, அவரினுடைய முக அழகை பார்க்கிறதா, திருவடி அழகா இல்லை அந்த சார்கம் பற்றி அந்த வில் பற்றி இருக்கக்கூடிய அந்த கரத்தினுடைய அழகா, அவரினுடைய ஆபரணங்களினுடைய அழகா, அந்த வஸ்திரத்தினுடைய அழகா, எதை பார்க்கன்னு தெரியாமல் அப்படி ஒரு அழகா இருக்கிற இன்றைக்கு நம்ம பெருமாள். அதுவும் ஆஞ்சநேயர் அப்படி பெருமாள் ஏழி இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படி ஒரு குருநாதர் அப்படின்னுட்டு சாக்ஷாத் பிராட்டிக்கே பெருமாளை கொடுத்தவர், விபீஷ்ணனுக்கு பெருமாளை கொடுத்தவர், சுக்ரீவனுக்கு பெருமாளை கொடுத்தவர், நாம் எல்லோருக்கும் கொடுத்து அருளட்டும் அப்படின்னு. ஜெய் ஸ்ரீராம்.